வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வயிற்று பகுதிக்குரிய பயிற்சிகளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் மோஸ்ட்டாக கவனிக்காமல் விடுற பகுதிகளில் முக்கியமானது வயிறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சல்லை பகுதி, அப்புறம் இந்த முதுகுத்தண்டுக்கு இரண்டு பக்கம் உள்ள அந்த பேக் சைட். இப்போ இந்த 3 பகுதிகளும் வந்து அநேகமாக யாருமே அதுக்கண்டு மினக்கட்டு உடலுக்கண்டு பயிற்சி கொடுக்கறது இல்லை. இப்போ அதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக இதில் பார்க்க போகிறோம். எப்படி சொல்லணும்னு சொன்னால், வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி ஒரு தடி இருந்தால் காணும், இந்த பேலன்ஸுக்காக. சரி, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த தும்பு தடியிடுவாங்க, தும்பு தடியில் இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு உங்களோட கை கொள்ளக்கூடிய அளவு இவ்வளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் குழாய் இருந்தால் கூட ஓகே, இதை வச்சு கொள்ளலாம். கொஞ்சம் வளையாமல் இருந்தால் நல்லது, வெயிட்டாகவும் இருக்க தேவையில்லை. முதலாவது நீங்கள் நார்மலான ஒரு வார்ம் அப் செய்துட்டு கையை காலாக செஞ்சுட்டு ஸ்டெடியாக நிற்கணும். முதலாவது ரைட்டா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கால் பாதங்கள் ரெண்டும், அந்த கால் பாதங்களை என்னால் அதை காட்ட முடியாதபடியால் உங்களுக்கு கையை என்னுடைய பாதமாக நினச்சி கொடுங்க. கால் பாதங்களை இந்த தோல் முட்டுன்ற ஷோல்டர் லெவலில் வச்சுக்கொள்ளுங்க. இது தோல் முட்டுக்கு கீழே அப்படியே கால் இருக்கிற மாதிரி காலை இப்படி நேராக வைக்காமல் கொஞ்சம் இப்படி விரித்து வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சரியான பொசிஷன். இப்படியே வச்சு போட்டு முழங்கால் இரண்டும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கேஞ்சு நீங்கள் அசையும் போது அங்கேஞ்சு முழங்கால் அசையக்கூடாது. ஆகவே இப்படி ஃபிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த தடியை ரெண்டு லைன் பிடிச்சி சென்டரில் வர மாதிரி பிடிச்சிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ ஸ்டெடியாக நின்றுட்டு அசைவு வந்து வெறும் இந்த வயிற்று பகுதியில் மட்டும்தான் வரும். வயிற்று பகுதி முதுகு பகுதியில் சேர்ந்து அந்த முள்ளந்தண்டுகள் மட்டும்தான் மூவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடுப்பு பகுதி, அதுக்கு கீழே உள்ள கால் பகுதியை ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிக்கொள்ளுங்க. வயிறை எல்லாம் வைக்க தேவையில்லை. வயிற்று மசில்ஸை கொஞ்சம் ஃபிட் பண்ணுங்கள். அதாவது வயிற்று லூஸ் ஆகிடாமல் கொஞ்சம் ஃபிட் பண்ணுங்கள். ஆனால் மூச்சு உள்ளுக்கடுத்து வெளியே விடுகின்றோம். ரைட்டா? இப்போ முதலாவது பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மூச்சோட, அதாவது மூச்சு காட்டை எப்படி பயன்படுத்தணும், உள் மூச்சு ஒளி மூச்சு எப்போ எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்போ ஷோனாண்டாஜி நேர ஒரு ஒப்ஜெக்டை பார்க்கணும். முதலாவது நேர ஒரு ஒப்ஜெக்டை பார்த்துக்கண்டு உடல் பகுதி மட்டும் உங்களுக்கு 90 டிகிரியில், அதாவது இந்த தடி வந்து 90 டிகிரியில் மூவ் ஆகணும். ரைட். இப்படி ஸ்லோவாக தான் செய்யணும். செய்யக்குள்ள உங்களுடைய வயிறை கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, வயிற்று மசில்ஸ். அப்போ தான் வயிற்று மசில்ஸுக்கு இந்த பயிற்சி கிடைக்கும். அதுபோல் நீங்களே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வயிற்று மசில்ஸை ஃபிட் பண்ணாட்டிக்கு அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்காது. இந்த மசில்ஸில் அந்த ஒர்க் பெருசாக படாது. இது வேகமாக செய்யக்கூடாது. ஸ்லோவாக ஆரம்பித்து உடல் பழக்கப்பட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால், வயிறு சல்லை பகுதியை குறைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள் ஆண் பெண் இருபாலரும். அதே மாதிரி மைல்டாக நாரி பிடிப்பு, நாரி நோய்களுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். முள்ளந்தண்டில் சர்ஜரி ஏதாவது சத்திர சிகிச்சை செய்து பிளேட்டுகள், ஸ்க்ரூக்கள் ஏதாவது பூட்டி இருக்குதுன்னு சொன்னால், அவங்க ஆலோசனை பெற்ற பிறகு தான் அந்த பயிற்சியை செய்யணும். நார்மலாக எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட். ரைட்டா? இப்படி ஒரு 20-30 கவுண்ட் வந்து நீங்கள் செய்யலாம், போதுமான அளவு செய்யலாம். ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அடுத்த அடுப்பில் 30-40 சொல்லி போகலாது. ஒரு 10 செய்த பார்த்துட்டு சில ஒரு 10 கவுண்ட் செய்ததுக்கப்புறமே இதில் உள்ளது வயிற்று பகுதி, நாரி பகுதி நோகிற மாதிரி இருக்கும். ஆகவே டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ரைட்டா? பாருங்கள் இப்படி செய்யலாம். ரைட். இப்போ இந்த டைமில் மூச்சு எப்படி எடுக்கணும்னு சொன்னால், நேரடிக்கும் போது, அதாவது இப்போ என்ன மாதிரி இப்போ நேருக்கு வரைக்குள்ளே மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும். இப்படி சைடுக்கு போகும்போது மூச்சு வெளியே விடணும். பிறகு நேருக்கு வரும்போது மூச்சு உள்ளுக்கு எடுத்துகிட்டு பிறகு சைடுக்கு வரும்போது மூச்சு வெளியே விடணும். அதாவது இந்த ஸ்குவீசிங் டேர்ன் பண்ணும்போது மூச்சு வெளியே விடணும். திருப்பி பழைய இதுக்கு வரும்போது மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும். பிறகு மட்டப்பில் திரும்பும்போது மூச்சு வெளியே விடணும். பிறகு நேரம் வரும்போது மூச்சு உள்ளுக்கு எடுக்கணும். இப்போ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் மூச்சையும் இந்த அசைவையும் கோஆர்டினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லோவாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி விடுது. ரைட்.
ரைட். அதுக்கு அடுத்ததாக எவ்வளோ நேரம் ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னால் இதே மாதிரி தான் திரும்பி புரடி பக்கம் நீங்கள் பின்பக்கம் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கலாம். நேராக பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், மூச்சும் அதே மாதிரி தான், பொசிஷனும் அதே மாதிரி தான். ரைட். இது ரெண்டும் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய கை ரெண்டையும் இப்படி இந்த தடியோட எண்டில் பிடிச்சிட்டு, தடியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உயரத்தில் நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்காது காணும். இப்படி உயர்த்தி பிடிச்சிட்டு செய்யணும்னு சொன்னால் சைட்டுக்கு சைட் மூவ் ஆகணும். அதாவது முள்ளந்தண்டு சைட்டுக்கு சைட் மூவ் ஆகணும். இப்படி சைட்டுக்கு மூவ் ஆகும்போது மூச்சு வெளியே போகணும், நிமிர்ந்து போடு மூச்சு உள்கெடுக்கணும். இது என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய இந்த விழாவோடு சேர்ந்து இந்த சல்லை பகுதிக்கு பயிற்சியாக அமையும். இதுவும் கொஞ்சம் நேரம் செய்யலாம். ஆரம்பத்தில் ஒரு 10 கவுண்ட், அதுக்கப்புறம் கவுண்டை கூட்டலாம். அதுக்கடுத்தது தோளில் வச்சு போட்டு தடியை இப்படியே வளைஞ்சி முழங்கையால் உங்களுடைய முழங்கை நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கும். அந்த இடுப்பு பகுதியை தொடர்றது. இப்போ கை இப்படி பிடிச்சபடியே இருக்கும். நீங்கள் எப்படி குனிஞ்சு இடுப்பு பகுதியை இப்படி தொடங்கி இந்த இடுப்போட அதாவது கிட்டத்தில் எது வரைக்கும் வரும்னு சொன்னால் உங்களுடைய முழங்கை உங்களுடைய சந்து, அதாவது கால் இடுப்பு மூட்டு இருக்கு இல்லையா, அந்த மூட்டு வரைக்கும் இந்த இது வரும். கொஞ்சம் நான் போய் காட்டுறேன் பாருங்க. ரைட். இப்படி இதுவும் அப்படி தான். சைட்டுக்கு சரியும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் மூச்சு வெளியே விடணும், நிமிரும் போது மூச்சு உள்ள கிடக்கணும். அதுக்கடுத்ததாக இப்படி உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு இப்படி தடியை பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள், குனிகிறது பின்னுக்கு வரும், குனிகிறது பின்னுக்கு வரும். குனியும் போது மூச்சு வெளியே விடணும், நிமிரும் போது மூச்சு உள்ள கிடக்கணும். இப்போ இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயிற்று பகுதிக்காக நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு விதமான எக்யூப்மெண்ட் இல்லாமல் வெறும் தடியை மட்டும் வச்சு செய்கிற ஒரு பயிற்சி. இது வந்து ஆரம்பத்தில் செய்யலாம். இதை விட நிறைய ஸ்டெப் இருக்குது. இப்போ தடியில் செய்யக்கூடியது இவ்வளவும் காணும் வயிற்றுக்கு. தொடர்ந்து செய்யும்போது செய்யணும்னு சொன்னால் வயிற்று பகுதி இறுக்கமாகிறது மட்டும் இல்லாமல் சுற்றி வர உள்ள அந்த ஊளைச்சதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொங்குற தசைகள் வந்து இருக்கும். இப்போ இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது உண்டு. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பிளைனோட செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் எடுக்குது. ஒரு விளக்கமும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் அப்படியே செய்துக்கலாம். சரியா? அப்போ முதலாவது ஸ்டார்டிங் வந்து நாங்கள் வயிற்றுக்குரிய எக்ஸசைஸில் ஒரு டைப் பார்த்துருக்குறோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸசைஸ்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணி போடுங்க. பாய்.